உங்க லக்கு தான், அது ஓப்பனா சொல்ல லக்கு தான். உங்களுக்கு கிடைச்சி அதை வந்து அக்செப்ட் பண்ணி அதை வந்து அவங்க பவுண்டி லெவலுக்கு கொண்டு போகணும். அதுக்குள்ள உங்ககிட்ட கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டு கடைசியில் அது அவுட் ஆஃப் ஸ்கோப்போ நாட் அப்படி இதுதான் பார்ப்பாங்க. இதே வந்து நீங்க ரெஸ்பான்சிபிள் டிஸ்கவர் இந்த மாதிரி இடத்துல நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலிடா ஒரு இது கிடைக்கும், அமௌண்ட் கிடைக்கும், ஏதோ ஒன்று கிடைக்கும். ஓகேவா? இப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்ணதெல்லாம் மணில இருக்கக்கூடாது, ஹால் ஆஃப் ஃபேம்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க ப்ரொஃபைல பில்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்க ரெஸ்பான்சிபிள் டிஸ்கவர் என்னோட மெயில் ஐடி இப்போ ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு 100க்கு மேல அவுட் ஆஃப் ஸ்கோப் தான் இருக்கும். நான் வந்து 1000+ ரிப்போர்ட்ஸ் வந்து நான் பண்ணியிருப்பேன் லாஸ்ட் இயரே. எனக்கு அதுல நிறைய வந்து அவுட் ஆஃப் ஸ்கோப், எனக்கு ரிப்ளை வராதுதான் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே பாத்துக்கங்க, நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்க ரெஸ்பான்சிபிள் டிஸ்கவர் நல்லா உங்க ஸ்கில்ல வளர்த்துக்கோங்க. எல்லா பக்கும் நீங்க ரெஸ்பான்சிபிள் டிஸ்கவர் ஃபைன் பண்ணிட்டு அப்புறமா ஹேக்கர் ரன் போங்க, பக் ரோட் போங்க. அது ஓல்டு ப்ரோக்ராமோ நியூ ப்ரோக்ராமோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பக் கண்டிப்பா கிடைக்கும், நல்லாவே கிடைக்கும். அதனால ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க. சரி, ஓகே. நாளைக்கும் இன்னைக்கு சொன்ன அதே டைம் தான் வந்துடுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குதா கேளுங்க.